சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். போன் எங்க வச்சேன்? இங்க இருக்கு. நீலவேணி, சொல்லுமா நீலவேணி. பெரியப்பா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொன்னா தானமா தெரியும். என்ன விஷயம் சொல்லு நீ. அருவி அந்த சிவசங்கரி நல்லவன் நிரூபிக்கிறதுக்கு கேஸ் போட்டிருக்கால. ஆமா. அதுக்காக நம்ம கிராமத்துல இருக்கிற ஒரு பூசாரி சிவசங்கரிக்கு ஆதரவா சாட்சி சொல்றதுக்காக வரப்போறாராம். அப்படியா நீலவேணி? என்ன பெரியப்பா, நான் சொன்னதை கேட்டு அப்படியே ஷாக் ஆவீங்கன்னு பார்த்தா நீங்க என்னடானா அப்படியான்னு சாதாரணமா கேக்குறீங்க. அம்மாடி, நான் எதுக்காகமா சாகாகணும்? யார் வந்து சாட்சி சொன்னா என்ன? மறுபடியும் சிவசங்கரி தான் கொலைகாரின்னு தீர்ப்பு சொல்ல போறாங்க, அவ்வளவுதானே? ஓஹோ, நீங்க அப்படி சொல்ல வரீங்களா? ஆனா அந்த பூசாரி வந்து சாட்சி சொன்னா பெரியப்பா மாட்டிப்பாருன்னு இங்க பேசிக்கிறாங்களே, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பெரியப்பா? இங்க பாரு நீலவேணி, யாரு என்ன வேணாலும் பேசிக்கிட்டோம். உங்க பெரியப்பா நான் தப்பு பண்ணிருந்தா தானே மாட்டிக்கிறதுக்கு. யாரு வேணாலும் வரட்டும். ஏன் செத்து போன உங்க மாமாவே எழுந்து வந்தாலும் அத பத்தி எனக்கு சுத்தமா கவலையே இல்ல. போதுமா? சரி சரி, நீ போன வச்சுட்டு வேலையை பாருமா. அடிய அருவி, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். என்ன பண்றேன்னு பாரு. அக்கா, இன்னியோட எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்துரும் நினைக்கிறேன். எப்படியோ கேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிரபராதி நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. அதுக்கப்புறம் எல்லார் ஆதரவாலையும் இந்த கேஸ நடத்தலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆதரவாலையும் இந்த கேஸ நடத்தலாம். நம்ம வீட்ல யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல. ஆமா வெண்ணிலா, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். அப்படி ஒரு சூழ்நிலை நம்ம வீட்டுக்கு வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. எல்லாருக்கும் அருவி மேல இருக்கிற கோவெல்லாம் போயிடும். பழையபடி எல்லாருமே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் நாராயணமூர்த்தி தான் கொலைகாரன்னு தெரிஞ்சிரும். இவர் வேற என்னெல்லாம் பிரச்சனை பண்ண போறாரோ தெரியல. இன்னும் அருவிக்கு என்னெல்லாம் தொந்தரவு கொடுக்க போறாரோ. அவரு மட்டும் தான் கண்டிப்பா பெரிய பிரச்சனையா இருக்க போறாரு. என்ன நீங்க அருவி ஜெயிச்சிடுவாங்கிற மாதிரியே பேசுறீங்க? அந்த அளவுக்கு அருவி மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ? ஆமா அண்ணி, எங்களுக்கு அருவி மேலயும் நம்பிக்கை இருக்கு. சாட்சியா சொல்ல வர போற அந்த பூசாரி மேலயும் நம்பிக்கை இருக்கு. அருவி கண்டிப்பா அவங்க அம்மா கொலைகாரி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டு தைரியமா நம்ம வீட்டுக்குள்ள வரதான் போறா. நீங்க வேணா பாத்துட்டே இருங்க. அம்மா, அருவி அக்கா ஜெயிச்சு வரதான் போறாங்க. பாட்டி, தாத்தா, புகழ் மாமா எல்லாருமே அவங்கள ஏத்துக்கதான் போறாங்க. அப்ப நீ எங்க போய் முகத்தை வச்சுக்க போறன்னு நாங்க பாக்கதான் போறோம். ஏய், நான் எங்கேயும் போய் முகத்தை வச்சுக்க மாட்டேன், இங்கே தான் வச்சுப்பேன். யார் ஜெயிச்சா எனக்கு என்ன, ஜெயிக்காட்டி எனக்கு என்ன? நான் எதுக்காக கவலைப்படணும்? அண்ணி ரெடியா இருங்க. கூடிய சீக்கிரமே சிவசங்கரி அம்மாவை உங்க வாயால அத்தன்னு கூப்பிட வேண்டி வரும். ஏய் இந்து, யார பத்தி என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் எதுக்கு அவளை பத்தி அத்தன்னு கூப்பிட போறேன்? ஆமா, அவங்க உங்க தாய் மாமா சண்முகத்தோட பொண்டாட்டி தானே. அப்ப உங்களுக்கு அத்தை முறை தானே. அப்ப நீங்க வேற எப்படி கூப்பிடுவீங்க? எல்லா பிரச்சனையும் சரியாக போற நேரத்துல இவர் மட்டும் அவசரப்பட்டு எங்க போனாருன்னு தெரியலையே. கடவுளே, அவர் யார்கிட்டயும் எந்த பிரச்சனையும் பண்ணாம வீட்டுக்கு நல்லபடியா வரணும். Sorry.
ஐயா வாங்க ஐயா வாங்க. அண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறோம். சரிம்மா. வாங்க. வாங்க வாங்க ஐயா. அம்மா, அப்பா, ஐயா உட்காருங்க. சரிம்மா. அருவி? அம்மா பூசாரி ஐயா. வாங்க வாங்க உட்காருங்க. வணக்கம்மா. பரவாயில்ல உட்காருங்க. வாங்கய்யா. வணக்கம். ஐயா, என் பொண்ணு உங்களை தேடி வந்து கேட்டதும் நீங்க உதவி செய்ய ஒத்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. பரவாயில்லம்மா. அந்த காலத்துல நான் செய்ய தவறின நல்ல காரியத்தை இப்ப செய்ய போறேம்மா. அவ்வளவுதான். அதனால நீங்களும் உங்க குடும்பமும் நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம் தாம்மா. ஐயா, என் தங்கச்சி புருஷனை பறி கொடுத்துட்டு ஜெயில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாயா. நானும் அப்ப அவளுக்கு ஆதரவா இல்ல. இனிமேலாவது அவளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நாங்க எல்லாருமே நினைக்கிறோம். கடைசி வரைக்கும் எங்க கூட இருந்து என் தங்கச்சிக்கு ஆதரவா சாட்சி சொல்லணும். கண்டிப்பா சொல்லுவேயா. அதனாலதான் நீங்க கூப்பிட்டது நான் புறப்பட்டு வந்திருக்கேன். ஐயா நீங்க குளிச்சு ரெடி ஆகி சாப்பிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகுங்க. அதுக்கப்புறம் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியது இருக்கும். சரிம்மா. சைலஜா, அம்மா பூசாரி ஐயாவை ரூமு கூட்டிட்டு போ. அவரு ஃப்ரெஷ் அப் ஆகட்டும். ரெடி சரிம்மா. ஆகும்ல? ஐயா வாங்க. அம்மா நீங்க எல்லாம் இருங்க, நான் பூசாரி ஐயாவை ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். அருவி, நானும் வரேம்மா. உனக்கு துணையா இருக்கும்ல? வேண்டாம், நான் மட்டும் கூட்டிட்டு போய் ரேகா மேடமை பார்த்துட்டு வந்துடுறேன். அவங்க விசாரிச்சு வாக்குமூலம் வாங்கிட்டு உடனே அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நானும் சரி திரும்ப ஐயாவை இங்க தான் கூட்டிட்டு வருவேன். என்னம்மா இருக்கட்டுமா, நாங்க யாராவது வந்தா உனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அம்மா நீங்க எதுக்காக இப்படி சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. நான் பத்திரமா ஐயாவை கூட்டிட்டு போய் திரும்ப கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. ம்? அம்மா நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு இப்படி யோசிக்கிறீங்க? நீங்க இருங்க, நான் போனதும் வந்துடுறேன். ம்? சரி, பத்திரமா கூட்டிட்டு போ. ஏதாவது உனக்கு தேவைன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. சரி.